இந்த ஊர்ல பகாசுரன் அப்படின்ற ஒரு குண்டம் இருக்கான். இவன் எப்பொழுதும் சாப்பாடை கொஞ்சமா சாப்பிட மாட்டான். அள்ளி வீசுன்னு வீசுவான். இவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகாதனால இவங்க பாட்டி தான் இவனுக்கு சாப்பாடு போறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் இவன் ஊர்ல திருவிழா நடக்குது. இவனும் அந்த பந்தியில போய் சாப்பிட போறான். அப்ப அந்த பந்தியில மத்தவங்க இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காம, மத்தவங்களுக்குலாம் சாப்பாடு வேணும்னு கூட பார்க்காம, இருக்கிற சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் இவனே சாப்பிட்டு தீர்த்துறான். கடுப்பாய் அந்த ஊர் தலைவரும், தம்பி நீயே சாப்பிட்டுட்டு இருக்கியே, மத்தவங்களுக்குலாம் வேணாமா, ஏன் தம்பி இப்படி சாப்பிடுற, சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு இந்த பகாசுரனும், இதெல்லாம் உங்க வீட்டு சாப்பாடா, இது கோயில் சாப்பாடு தானே, வருஷத்துக்கு ஒரு தட்டி தான் நடக்குது, நான் அப்படிதான் சாப்பிடுவேன், இது எங்க ஊரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வாய் தகராறு ஆகுது. அப்படியே வீட்டுக்கு வந்தானே இவங்க பாட்டிமா செத்து இருக்காங்க. இவனுக்கு எப்பொழுதும் பாட்டிமா தான் சோறு போடுறதுனால இவனுக்கு எப்படி சாப்பாடு ஆக்கணும்னு தெரியல, எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியல. அதனால அவங்க பக்கத்து வீட்டுல போயிட்டு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்க உடனே சாப்பிட்டு உங்க பாட்டியை சாப்பிடுச்சது பத்தாதா, எங்க வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுடுறாங்க. இவனும் அழுதுகிட்டு அவங்க பாட்டி சமாதியில போய் அழுதிட்டு இருக்கான். மற்ற சமாதியிலலாம் அவங்க சொந்தக்காரங்களுக்கு படையில வச்சிருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு இவன் வாழ ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு நாள் ஊர் தலைவரும் செத்து போயிறாரு. அவங்க சமாதிக்கு அவங்க பையனும் படையல் வைக்க வரான். படையல் வச்சுட்டு போனோன்னே நம்ம பகாசுரன் சாப்பிட்டு முடிச்சிடுறான். அந்த ஊர் தலைவரோட பையன், எங்க அப்பாவுக்கு படையல வச்சதே நீ சாப்பிடுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கல்லு விட்டு அடிச்சு இவனை சாவடிச்சிடறான். ஸோ இவன் அனாதை அப்படின்றதுனால யாருக்கும் தெரியாம அவங்களே இவனை குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. இந்த படத்தோட பேர் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.